1 கோடிக்கு மேலே ஜாயின்ட் கமிஷனருக்கு மேலே விசாரிக்கப்பட வேண்டியது சிசிபி. சிசிபி விசாரிக்கக்கூடிய இந்த வழக்கை இவர் எப்படி விசாரிக்கலாம் அப்படின்றதான். இது டோட்டல் விதிமீறல். விதிமீறலில் இவர் விசாரிச்சிருக்கார். விசாரிக்காமல் இவரை விசாரணைக்குள்ளாக்கிறதுக்கு ஒரு கமிஷனர் விரும்ப மாட்டார். ஒரு டிசின்றது அதுவும் கொளத்தூர் பகுதியில் டிசியாக இருக்கிறவர் அப்படின்னா அவர் எவ்வளோ செல்வாக்குள்ளவராக இருப்பார் திமுகவில். எப்படிலாம் இருப்பார். அவரை ஒரு விசாரணைக்குள்ளாக்கணுன்றதை கமிஷனர் விரும்ப மாட்டார். அப்போ கமிஷனர் அவரை விசாரணைக்குள்ளாக்குறாரு அப்படின்னா பிரச்சனை இருக்குன்னு அவர் தப்பு பண்ணியிருக்கார். அப்போது அஜித் விஷயத்தில் எப்படி போலீஸ் தப்பு பண்ணிச்சோ, போலீஸ் எப்படி எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல், ஐஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல், டிஐஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் டீம் உட்கார வச்சு அடித்து உதச்சி 55 இடங்களில் காயத்தை உருவாக்கி உடல் உறுப்புகளில் காயங்களே இல்லாத இடத்துக்கு அளவுக்கு கொண்டு போச்சோ, அதே மாதிரி இந்த கேஸை ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்கான். அவனை கேஸ் போடலாம். சிவில் கேஸ் தான் அது. சிவில் மேட்டரில் அவன் கொலை பண்ணல, கொள்ளை அடிக்கல, எதுவும் பண்ணல. சிவில் இப்போ இதில் அஜித்தில் ஒரு குற்ற வழக்கு, இது ஒரு சிவில் வழக்கு. சிவில் வழக்கில் நீங்கள் செக் பவுன்ஸ் கேஸ் மாதிரி தான். 40 கோடி ரூபாய் ஏமாத்துறானா ஒருத்தன் 40 கோடி ரூபாவும் அடிக்கிற வரைக்கும் அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருந்தது, நாக்கை வச்சுக்கிட்டா உட்காந்துக்கிட்டு இருந்தது இல்லை. அப்போது அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களோட டீல் பண்ணலாமே தவிர, அந்த நிறுவனம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான நிறுவனம், பணம் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நிறுவனம், பாண்டியராஜனுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்துருக்கலாம். மேபி இருக்கலாம். எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு ஒரு இனிஷியலாக ஒரு பேமெண்ட் பாண்டியராஜன் வாங்கியிருப்பார். அதனால தான் இவ்வளோ ஆர்வமாக அதில் அவர் தலையிட்டார். அவருக்கு நல்லா தெரியும் கமிஷனர் சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு தெரிஞ்சால் இதில் பிரச்சனை வரும்னு. சமீபத்தில் பிரச்சனையே சால்வ் பண்ண முடியாமல் இருக்குது தமிழக அரசு. அந்த நேரத்தில் இன்னொரு பிரச்சனையா இதுக்குள்ளே கமிஷனர் சும்மா இருக்க மாட்டார். இது எதாவது ஒன்று ஆச்சுன்னா வம்புனா, அப்போது இவங்க என்ன எதிர்பார்த்துருக்காங்கன்னா, இது மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, தற்கொலைக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் இவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க.